கண்டிப்பா அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மாட்டுக்கு இல்லை அந்த நம்பிக்கை உடலாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நல்ல அனுபவம் இருக்கீங்க. ஆகவே அது மட்டுமல்ல, உங்களுக்கு தலவாய் பத்தி பேசும்போது உங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே உங்களுக்கு எல்லாம் நெருங்கி பழகக்கூடியவர். அந்த எடப்பாடியார்கிட்ட போய் நேரடியா பல கருத்துக்கள் நேரடியா போய் சொல்லக்கூடியவர். ஆகவே இங்க இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, தலவாய் என்ன இங்க மாவட்டத்தில் இருக்காரு, பச்சைமா முன்னாடி வந்து அவர் அமைச்சராக இருந்தாரு. அதே போல இப்ப நாஞ்சல் குடியரசு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இன்னும் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதே போல பக்கத்துல ஜான் தங்கம் இருக்காரு. நம்ம ஒற்றுமையா இருந்து திமுக எதிரிங்கிற கண்ணோட்டத்துல கரெக்டா நம்ம பிரிச்சு திட்டம் போட்டு வேலை செஞ்சா கண்டிப்பாக எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இன்னைக்கு அற்புதமான இந்த இயக்கத்தை தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் வளர்த்து நம்ம கையில் கொடுத்திருக்காங்க. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம்லாம் கிடையாது. இந்த இயக்கத்தை ஒரு கிளைச்சலாக இருப்பது கூட பெருமை. ஒரு கிளைச்சியாளர் இன்னைக்கு முதலமைச்சராக ஒரு பொதுச் செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் மட்டும் தான் முடியும் இல்லையா? இதெல்லாம் சாதாரண. இப்ப இவர் தலைவர் நாங்க எல்லாருமே 1972 என்னுடைய தந்தையெல்லாம் தாமரக்குடியத்தில் இருந்தேன். பிரிஞ்சு வரும்போது கட்சி விட்டு பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி எப்படி பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த எங்களுக்கு கலக்கிறது. இன்னைக்கு அவருக்கு அமைச்சர் வாய், நீங்க ராஜலட்சுமி அமைச்சர் வாய் கொடுத்தாங்க. ராஜலட்சுமி நினைச்சே பார்க்க முடியல. நாங்க அந்த பையன் போனோம். அப்போ வேற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் சேர்மனா வந்தாங்க. சேர்மனா தான் கொடுத்தாங்க அம்மா. ஆகவே இன்னைக்கு பார்த்து ஜான் தங்க இன்னைக்கு குறைஞ்ச பார்க்க தான் வெற்றி வாய்ப்பு இருந்தார். அப்ப எல்லாத்துக்குமே சாதாரண இருக்கிறவங்க இந்த வாய்ப்பு சேர்ந்தது அதிமுக இயக்கம் தான். ஒரு தலைவரை, ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு நகராட்சி சேர்மன், மேயர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகராட்சி சேர்மன், கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தது இந்த கட்சி. அது மட்டுமல்ல, உலகெல்லாம் தெரியும் 2011 அம்மா பெரிய கூட்டணி அமைச்சு இன்னைக்கு முதலமைச்சர் வந்தார்கள். அந்த கூட்டணியே உடனே 6 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, எல்லா கட்சியும் போய் சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் நம்ம கூட்டணி டீசெண்டா நம்ம இருந்து நட்பு முறையில் பிரிஞ்சுக்கலாம். எங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சேர்மன் நிறைய வாய்ப்பு தரணும்னு சொல்லி போட்டு உள்ளாட்சியிலும் தனியா முழுமையா நின்னோம். 2011 கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சைகளை கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு சேர்மன், மேயர், இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், கவுன்சிலர் என்று 1 லட்சத்துக்கு மேல எல்லா நம்ம பச்சைகள் கையெழுத்து போட்டாங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த கட்சி அம்மா. அதுக்கு முன்னால் கூட்டு சங்க தேர்தல் எப்பவுமே திமுக காங்கிரஸ் வருவாங்க. அதுல இதுக்கு முன்னாடி எல்லாம் அன்னைக்கு 2 லட்சம் பேர் கூட்டு சங்கத்துல தலைவர்களா உறுப்பினர் வந்து கையெழுத்து போட்டாங்க பச்சைகளை. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்களை இன்றைக்கு பதவியில் அமர்த்தியது அம்மா அவர்கள். இந்த கட்சியும் தொடர்ந்து எடப்பாடியார் அந்த வாய்ப்பு கொடுத்தார். 10 ஆண்டு காலம் இருந்தாங்க எல்லாரும் கூட்டு சங்கத்துல. ஆகவே இந்த வாய்ப்புகளை கொடுத்தது இந்த கட்சி. இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். இந்த கட்சியில ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் சார்பில் இருக்கிறது பெருமை. இந்த கட்சியில் பதவி இருக்கிறதே பெருமை. ஆரம்பத்தில் ஒரு பிரதிநிதிக்கு ஒரு கிளை செயலாளர் பெட்டி வச்சு எலெக்ஷன் நிற்பாங்க எல்லாமே. அம்மா இருக்கும் வந்தபோது அப்படித்தான். இந்த கட்சியில் இருக்கும்போது இந்த கட்சிக்கு நம்ம பொறுப்பு இருக்கிறோம். இந்த கட்சிக்கு நம்ம என்ன பண்றோம்? இப்ப இங்க இருக்க பொறுப்பாளர் சில பேர் இருக்கீங்க. அவங்க இருக்கக்கூடியதுல ஒரு பூத்துல நீங்க இருப்பீங்க. நான் இருக்கேன் அப்படின்னா, மாவட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, அமைச்சராக இருந்தேன்னா எனக்கு என் பூத்து இருக்கு. என் பூத்துல நான் அதிக ஓட்டு வாங்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பூத்துல இருக்கட்டு இல்ல போட்டு எந்த பூத்துல, ஏன்னா அங்க ராதா நல்லது பண்ணிருக்கோம். போய் போட்டு கொடுத்து ஓடு போட்டு கொடுத்து எல்லா குடும்பத்துக்கும் தேவையான பண்ணிருப்போம். அப்படி இத்தனை பொறுப்பாளர் இருக்கீங்களே, அந்தந்த பூத்துல பத்து அதிக ஓட்டு வாங்கிக்கிறோமா? அதை பார்க்கணும்ல. ஆகவே எல்லாமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இப்ப அமைச்சர் இதா இருக்கிறோம், இன்னைக்கு மாவட்டத்தில் இருக்காங்க, எல்லாமே எல்லாருமே வந்து ஆரோக்கியமா ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், குறைகளை சொல்லலாம். இதான் நம்ம கடமைகளை செஞ்சுட்டு அது பேசலாம். அது உண்மைதானே? ஆகவே கண்டிப்பாக நம்ம கடமைகளை நம்ம செய்யணும். ஆகவே கடமைகளை செய்தால் கண்டிப்பா பலன் எதிர்பார்க்க. ஆகவே இந்த கட்சியில் இருக்கிறது நமக்கு பெருமை. அதிமுக இருக்கிறது பெருமை. அதிமுக 3ஆம் தலைமுறையா எடப்பாடியார் ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் இருக்காரு, இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. ஆகவே 4 வருடம் அற்புதமாக 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சியை கொடுத்தார் எடப்பாடியார். அற்புதமான ஆட்சியை கொடுத்தார். யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முக ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்து கொண்டு வந்த திட்டங்கள் தான்.
யாரும் மறுக்க முடியுமா? கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். இன்னைக்கு 7 சொல்லி இடஒதுக்கீடு என்றா நீட்டிட்டு திமுக ஏமாத்தி இருக்காங்க. என் திட்டங்கள் எல்லாம் தந்தது 7 இடஒதுக்கீடு தந்து 600 மேற்பட்டவர்கள் MBBS BDS இன்னைக்கு டாக்டர் வர்றாங்கன்னா கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி தான் காரணம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரே குரல் தான், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல. எங்க பார்த்தா கண்ட பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்லை. போதை பொருள் இன்னைக்கு கோர்ட்லயே பாருங்க வெட்டி கொள்றாங்க, வைக்கல. யாருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே சிறப்பான முறையிலே புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் எடப்பாடியார் இருக்கும் போது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா